நீ விரும்பும் அந்த விஷயம் என்பது மனதுக்குள் பல நாட்கள் பழகிய ஆசை. இன்று பாபா உனக்காக கொடுக்கின்ற வாக்கு, நீ நினைத்த காரியம் கைகூடும் என்பது. மனம் எண்ணினால் அது ஆரம்பம், நம்பினால் அது வளர்ச்சி, செயல்பட்டால் அதுதானே வெற்றி. பாபாவை ஏற்கின்ற இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் வெற்றி பயணம் ஆரம்பமாகின்றது. நீ கேட்டதற்கு பதிலாக என்ன கிடைக்கும்? அதே நாளில் சின்ன சின்ன மாற்றங்கள் உன்னை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். பழைய குழப்பங்கள் எல்லாம் மெதுவாக மறைந்து புதிய தன்னம்பிக்கை மனதில் வளர ஆரம்பிக்கும். இது பாபா உனக்காக செய்யும் வேலையின் ஆரம்பம். தாமதமும் இனி இருக்காது, தோல்வியும் இனி இருக்காது. அத்தனை தாமதமான நாட்களும் நேரங்களும், தோல்வியை சந்தித்த நாட்களும் நேரங்களும் முடிந்து விட்டது. இன்று முதல் நீ நினைத்த காரியம் கைகூட தொடங்கும். நீ நினைத்த காரியம் என்ன? ஒரு வேலை வாய்ப்பா, ஒரு உறவா, ஒரு இன்பமா, இல்லை அதற்கும் மேலானதா? அமைதியா, வெற்றிகரமான திருப்பமா, அல்லது மறுபிறப்பா? நாம் நினைப்பதை விட உயரமாக நம்மை உயர்த்தும் அருளினுடைய செயல் சூத்திரம்தான் இந்த பாபாவினுடைய வாக்கு என்று நீ நம்பு. நீ நினைத்ததற்கும் மேலான சந்தோஷத்தையே நான் உனக்கு கொடுப்பேன். நீ நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும். வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கின்ற அந்த இழப்புகள் வெளியே பார்ப்பதற்கு தோல்வியைப் போல தெரியலாம். ஆனால் அது உள்ளடுக்குகளை நம்மை காப்பாற்றும் ஒரு பாதுகாப்பை கொண்டது என்பதை நாம் மறக்கக்கூடாது. பாபா சில நேரங்களில் விடாமல் அமைதியாக இருப்பேன், மிக பெரிய வேலை செய்யும் நேரம் அது என்று பேசாமல் இருப்பது பதிலாகும். கோபப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்பிக்கை அதிகமாக வைக்க வேண்டும். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு கவலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பாபா அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கின்றேன் என்றால் அந்த அமைதி நான் வேலை செய்கின்றேன் என்பதன் அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டு நீயும் கோபப்படாமல் அந்த சூழ்நிலையை தைரியமாக கடக்க நம்பிக்கையோடு தெளிவான மனதோடு இருப்பாயானால் உன் வாழ்க்கை உன்வசமாகிவிடும். நீ என்னை முழுமையாக நம்பும் அந்த நொடியில்தான் உனக்காக நான் அசையும் நேரம் இருக்கும். நீ கேட்டதற்கான பதில் அன்று கிடைக்கும். ஒரு தொலைவாக இருந்தாலும் நான் உனக்குள் நெருக்கமாக இருந்து உன் மனதின் கேள்விக்கான விடையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். வாழ்க்கை எப்பொழுதும் சத்தமாக முன்னேறாது. சில நேரங்களில் அமைதியான காற்றை போலதான் அது வளரும். அது நம் மனதின் அமைதிதான். அது பாபாவின் பதிலை உணரக்கூடிய அந்த உணர்வு. நீ கேட்டதற்கான ஆரம்ப நாள். நீ நினைத்தது நிச்சயம் கைகூடும் என்பதற்கான என்னுடைய சத்திய வாக்கு அது. உன் ஆசையை மனதிலேயே சொல்லிவிட்டு பதிலை கேட்க தொடங்கு. பதில் உடனே கிடைக்கவில்லை என்றால் உன் மனதை அமைதியாக்கிக் கொள். நான் இருப்பதை நீ உணர்வாய். சின்ன கேள்விக்கான பெரிய பதில் நீ கேட்கும் இந்த நொடியிலே பாபா உனக்கு அத்தனை வேலைகளையும் நன்மைகளாக செய்து முடித்து தருவேன். என்னுடைய வாக்கை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையாக்கிக் கொள்ள வேண்டுமானால் உன் மனதில் நம்பிக்கை மெய்யாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெற்ற யாராக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நான் அவர்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டவனாகின்றேன். இன்றைய நாள் நீ என்னிடம் கேட்ட நாள். அருளினுடைய தொடக்கம் ஆரம்பமாகின்ற நாள். நான் உனக்கு நீ நினைத்த காரியம் நடக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்ற நாள். நீ எதிர்பார்த்ததற்கான கதவு திறக்கப் போகின்ற நாள். பதில் இல்லை என்று நினைத்து விடாதே. உன் ஆசைக்கு பதில் இப்பொழுது கிடைக்கும். வெற்றி சத்தமில்லாத காலோசையைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் வர தொடங்கி விட்டது. நீ தொடப்பட்ட காரியங்கள் இனி தோல்வியை சந்திக்காது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தான் பெற்று தீரும். கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இன்பத்தின் ஆரம்ப நாள் இன்று தொடங்கி இருக்கின்றது. அழகான விடியலை நீ சந்தித்து விட்டாய். இனி எந்த ஒரு காலமும் உனக்கு கஷ்டம் இருக்காது. நல்லது நடக்கும்.